வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸ் வந்துட்டு ஒரு பொதுப்படையான கிரக தத்துவத்தை நம்ம பார்க்கலாம். அதன் அடிப்படையில் வந்துட்டு இன்னைக்கு குரு பகவானுடைய ஒரு கிரக தத்துவம் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். குரு பகவான் இவர் பிரகஸ்பதின்னு சொல்லுவோம், வியாழன் சூரிய மண்டலத்துல வந்துட்டு இவர் 5வது கிரகம்ங்க. ஸோ இவருடைய கிரக தத்துவம் வந்து அஸ்ட்ராலஜில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை வந்து அவர் இருக்கிற இடத்த விட இவர் பார்க்குற இடத்துல இருக்கிற தோஷம் வந்து கண்டிப்பா இவர் நிவர்த்தி பண்ணுவாருங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் குரு பகவான் தான். குருக்கு வந்துட்டு 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. அதாவது 5, 7, 9ஆம் பார்வை. 5, 7, 9ஆம் பார்வை வந்து பார்க்கும்போது ஒரு சர வீட்டையும் ஒரு ஸ்திர வீட்டையும் ஒரு உபய வீட்டையும் பார்ப்பாரு. அதாவது 3 விதமான தத்துவம் கொண்டவர்னால அந்த வீட்டில் இருக்கிற தோஷத்தை வந்து கண்டிப்பா இவர் நிவர்த்தி பண்ணவே செய்வார். அஸ்ட்ராலஜர் குரு ஓரளவுக்கு பங்கப்படாம இருந்துச்சுன்னா அந்த ஆர்எஸ் மோர் தென் 50% வந்து நல்லா வேலை பண்ணுங்க. ஸோ என்ன விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதுல இருந்து அவங்க மீண்டு வெளியே வரத்துக்கு வந்து உதவுறதுன்னா குரு பகவானே இருப்பாருங்க. இந்த குரு பகவான் வந்து வந்து அவருடைய ஆட்சி வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீன வீடு ஆகுங்க. மற்றபடி கடகத்தை வந்து உச்ச வீடாகவும் மகரத்தை வந்து நீச்ச வீடாகவும் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மூல திரிகோண வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு, அதாவது கால புருஷனுடைய 9வது வீடு வந்து இவருடைய மூல திரிகோண வீடா இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்ன, எந்த கிரகமும் வந்துட்டு தனுரோட வீட்டில் வந்துட்டு அதிகமாக கெட்டு போறது இல்லை. அந்த வீட்டில் வந்துட்டு ஈவன் சனி போனா கூட சமம் என்ற நிலையே வந்து அங்க கொடுக்குறாங்க. ஈவன் அவருக்கு விரோதியான புதன் மற்றும் சுக்கிரன் கூட வந்து ஓரளவுக்கு மேன்மை அடைவே செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா அது தனுசு வீடா தான் இருக்கும். இது வந்து ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு குரு பகவான்ங்க. ஸோ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன், லக்கு, தனம், தானியம், கல்வி, கேள்வி, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு தந்தை வழி உறவுகள், உங்களுடைய குழந்தை, இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்துட்டு குரு பகவானே ஆவாருங்க. ஸோ எந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது குருவோட நிலைமையை வச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம அலசி ஆராயும் போது அதனுடைய ஆரோஸ்கோப் வலிமையை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எந்த கிரகத்தோட வந்து சேர்ந்தாலும் அதற்கான ஒரு யோகத்தை கொடுக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி பிளானட்னு வந்து பார்த்தீங்கன்னா அது குரு பகவானே இருப்பாருங்க. ஏன்னா குரு வந்து சந்திரனோட இருக்கும்போது ஒரு கஜகேஸ்வரி யோகத்தை உருவாக்குறாரு. அதே மாதிரி குரு வந்து சூரியனோட இருக்கும்போது சிவராஜ யோகத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு வந்து செவ்வாயோட இணையும் போது வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்குறாரு. குரு சுக்கிரனோட இணையும் போது குரு சுக்கிர யோகம் வருது. ராகு கேதுகளும் வந்துட்டு இந்த குருவோட இணையும் போது அதற்கு ஏற்றாறு போல ஒரு பலனை கொடுக்குறாங்க. அதாவது கேதுவோடு இணையும் போது குரு வந்து கேல யோகமும், அதே மாதிரி ராகுவோடு இணையும் போது குரு சண்டால யோகமும் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்டா வந்துட்டு எல்லா பிளானட்டோடு இணையும் போது அதனுடைய வலிமையை வந்துட்டு இவர் வந்துட்டு அதற்கேற்றார் போல வந்து கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் வந்துட்டு இவருக்கு ஆகாத பிளானட். ஏன்னா இவர் வந்து தேவகுரு, அவர் அசுரகுரு. இருந்தாலும் இந்த சுக்கிரன் குரு காம்பினேஷன் இருக்கும்போது இவங்க வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் பிளஸ்டா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு குருவோட இணைகிற கிரகங்கள் வந்துட்டு அந்த குருக்கான ஏற்ற தன்மைகளை வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கவே செய்கிறோம். ஸோ ஒரு ஆரோஸ்கோப் மறையாம கெட்டு போகாம பங்கப்படாம ஒரு கேந்திரங்களில் திருகோணங்களில் இருக்கும்போது அந்த ஹாரோஸ்கோப் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு வெற்றியாளர்களை தான் நம்ம பார்க்குறோம் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி வந்துட்டு சில சமயத்திலும் இந்த குரு தசை வந்துட்டு மோஸ்டா வந்துட்டு எல்லா லக்னக்காரர்களுக்கும் வந்து சிறப்படைய செய்யறது இல்லைங்க. சில லக்னக்காரர்களுக்கு வந்து ஒரு மோசமான விளைவே தராரு. அதாவது இவர் எதிரின்ற மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்துட்டு அந்த இடத்துல இந்த குரு திசை கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்கு. மற்றபடி எல்லா விஷயத்திலும் கல்வி, கேள்வி, குழந்தை, கல்யாணம், எல்லா தோஷ நிவர்த்தி எல்லாத்துக்கும் வந்து நம்ம பார்க்கறது வந்து குருவுடைய இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்றதை வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தனித்த குரு வந்துட்டு சில சமயங்கள் வந்துட்டு அப்படியே திசையாக இருக்கிறது இல்லை. ஸோ அவர் தனியாக இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் மற்ற கிரகங்களோடு இணைந்தோ ஒரு பார்வையோ இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த குரு திசை வந்துட்டு ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. அதே மோஸ்டா எல்லா லக்னத்துக்கும் வந்துட்டு பாசிட்டிவா தான் இருக்காரு. சில லக்னங்களை தவிர சில சமயத்துல வந்துட்டு இந்த சுக்கிரனை மையமாக கொண்ட ஒரு லக்னமா இருக்கும்போது, ரிஷப லக்னம் இல்ல துலா லக்னமா இருக்கும் போதும் சரி, சம்டைம்ஸ் மகரம், கும்பம் வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கொடுக்கறது இல்லை. மற்றபடி மகரம் வந்துட்டு இந்த 3 லக்னத்துக்கு வந்து குரு வந்து அவ்வளவா யோகங்களை செய்யறது இல்லை. மற்றபடி உபய ஸ்தானமான அதாவது கன்னி மிதுனம் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கேந்திராதிபத்திய தோஷத்தை வந்து குரு கொடுக்கவே செய்யறாரு.
எல்லாமே நேர் வழியில் போகிற வந்துட்டு உதவுற ஒரு பிளானட்டாக தான் நம்ம பார்க்குறோம். என்னதான் வந்து எவ்வளோ இன்னல்கள், அதாவது கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கடுமையில் வந்துட்டு இவரால் வந்துட்டு நேர் வழியில் மட்டும்தான் திங்க் பண்ண முடியும். அது இல்லைன்னா வந்துட்டு அவங்களுக்கு இன்னல்களை சந்திக்கிற மாதிரி தான் இந்த குரு தசையும் அமையுது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோஸ்கோப்பில் வந்துட்டு என்ன மாதிரி பிளானட் நல்லா இருக்கணும், வந்து குரு மாதிரி ஒரு பிளானட் வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுனாவே உங்கள் ஆரோஸ்கோப் வந்து மோர் தென் 50% ஒரு வெற்றியாளர்களை வந்து உருவாக்குறது இந்த குரு பகவான் தாங்க. நன்றி நேயர்களே, இது ஒரு ஜென்ரல் காணொலி தான். குருவை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயிலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்ற வீடியோக்களை வந்துட்டு மற்ற விஷயத்தோடு உங்களோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.